வேதம் சொல்லுகிறது, ரோமரில் வாசிக்கிறோம், கொரிந்தியரில் வாசிக்கிறோம், நம் நிமித்தம் அவர் சாபமானார். கலாத்தியரில் வாசிக்கிறோம். அந்த கையின் பிரயாசங்கள் பிசாசு அழிக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. அந்த கையின் பிரயாசமானது பிசாசு அழிக்கிறது. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். தேவன் வருகிறார் ஜீவன் அளிக்கவும், ஜீவன் பரிபூர்ணப்படம் தான். இந்த பரிபூர்ணம் எப்பொழுது வருகிறது என்றால், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறும். அந்த வசனத்தை நீங்கள் சுட்டி காட்டி நீங்கள் ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு பரிபூர்ணம் ஏன் வர்றதில்லை? வசனம் ஒரு புறம் இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள்லாம் தான் கிராண்டாக இருக்குது. வாயில் ஜபத்தில் சொல்லி ஜெபிக்கிறதுனால அது ஏன் நிறைவேறுகிறது இல்லைன்னா, வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடைவெளி அதிகமாக இருக்குது. அவர் நம் நிமித்தம் சாபமானார், உண்மைதான். அவர் நம் நிமித்தம் ஐஸ்வர்யமாக, நாம் ஐஸ்வர்ய சம்பந்தராகும்படி அவர் நம் நிமித்தம் சிலுவையில் தரித்திரரானார், அதுவும் உண்மைதான், மறுதளிக்கலை. ஆனால் அதே சமயத்தில் சிலுவைக்கேற்ற வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். அந்த சிலுவை மரத்தில் அவர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து பார்த்து தான் நம்ம அனுதினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உங்களை குறித்ததான அவ்வளவு தகவல்கள் எப்படி போகும்? தகவல்கள் மட்டுமே சொல்கிறேன். உங்களுக்கு எங்கே நிலம் இருக்கிறது, உங்கள் மாமியார் வீட்டில் கொடுத்த காசுலேருந்து கொடுக்காத சமாச்சாரம் வரைக்கும், கொடுத்தவன் பெற்றுக்கொண்டவன் அவன் நம்மளுக்கு கொடாத போனவன் லாபானா போல் இருக்கலாம். அந்த அங்கலாய்ப்பு எல்லாத்தையும் நம்மளே வாந்தி எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் போய் சொல்கிறது. உங்கள் குடும்ப விஷயத்தை நீங்கள் எவ்வளவாய் கட்டி காக்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இருப்பீங்க. ஜபத்திற்கு கூட நீங்கள் சொல்லாதீங்க. அது இன்னைய காலகட்டத்துக்கு அது சரியில்லை. சத்தியத்தின் மூலம் விடுதலை பெற வேண்டிய விசுவாசிகள், சபையில் உரைக்கப்படும் சத்தியங்கள் உங்களை சந்திக்கிற போது உனக்கு விடுதலை உண்டாகும். அப்படி ஜப குறிப்பு சொல்லணும்னு இருந்தாக்கா அதுக்கு பாத்திரமான தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பனாக இருந்தால் தப்பிச்சுது. இது எல்லா இடத்துலையும் இந்த ஜப குறிப்பு எழுதி அனுப்புறதா இருந்தால் எதுவும் பண்ண முடியாது. இது ஒருவேளை தேவனை அறியாது சபைக்குள்ளே வராமல் அப்படி இருந்துச்சுன்னா அது விஷயம் வேறு. கூடுமான வரைக்கும் உங்கள் குடும்ப தகவல்கள் வெளியில் போகிற பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளே அடுத்தடுத்து நடக்கிற காரியங்கள் இது. சரி, அந்த மனுஷன் எவ்வளவு நெருக்கமாக பழகியிருந்தால் ஒரு தொகையை கடனாக கொடுத்துருப்பான். அப்போ கடன் கொடுத்தாச்சு, அந்த மனுஷன் இறந்துட்டான். என்ன செய்யலாம்? நீங்கள் ஒரு செல்வந்தர்கள், நீங்கள் ஒரு கடன் கொடுக்கிறீர்கள், என்ன செய்யலாம்? எப்படி சாதிக்கலாம்? எப்படி சீர்படுத்தலாம்? வட்டி வாங்கியிருக்கலாம், வட்டி கொடுத்தானா என்னன்னு தெரியல.